This video is sponsored by Buymoot. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு உபயோகமான எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வாங்கினாலும் நம்ம மற்ற இடத்துல வாங்குறதை விட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டில் கூப்பன் ஆஃபரும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம அமேசான் காடை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அமேசான் மழைக்காடு என்பது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய மழைக்காடாகும். இது பிரேசில், பெருகொலம்பியா, வெனிசுலா, ஈக்வடார், பொலிவியா, கயானா, சுரினாம், பிரெஞ்சு கயானா ஆகிய 9 நாடுகளில் பரவியுள்ளது. பரப்பளவு மற்றும் 6 அமேசான் மழைக்காடுகள் சுமார் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த மண்டலத்தில் 4100 மைல், அதாவது 6600 கிலோமீட்டர் நீளமான அமேசான் ஆறு பாய்கிறது. உயிரின பன்மை உலகில் அறியப்பட்ட 10 ஒரு உயிரினம் அமேசான் மழைக்காடுகளில் உள்ளது. இங்கு 2.5 மில்லியன் பூச்சி இனங்கள், 16,000 தாவர வகைகள், ஏறத்தாழ 2,000 பறவைகள் மற்றும் பாலூட்டி இனங்கள் வாழ்கின்றன. புவி முக்கியத்துவம் அமேசான் மழைக்காடுகள் புவியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது உலகில் 20% ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. சவால்கள் காட்டழிப்பு மற்றும் தீப்பிடிப்பு காரணங்களாக அமேசான் மழைக்காடுகள் வேகமாக குறைந்து வருகின்றன. 2021 ஆண்டில் 13,235 சதுர கிலோமீட்டர் வனம் அளிக்கப்படுகிறது. அமேசான் மழைக்காடுகள் பற்றிய பகுதி மற்றும் பரந்தவை. அமேசான் மண்டலம் சுமார் 9 நாடுகளில் 60% பகுதிகளில் பரவியுள்ளது. இதன் மொத்த பரப்பளவு 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவின் பரப்பளவை விட 2 மடங்கு பெரியது. மழைக்காடுகளின் பங்களிப்பு உலகில் மொத்த மழைக்காடுகளில் 1/3 பங்கு அமேசான் மண்டலத்தில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 200 பில்லியன் டன் தண்ணீர் அமேசான் ஆற்றில் மூலம் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் சேர்க்கப்படுகிறது. உயிரினங்களின் ஏராளம் 390 பில்லியன் மரங்கள், 16,000 தாவர இனங்கள், உலகின் 20% ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் வளமாக மண்டலம். ஆற்றில் மிகப்பெரிய உயிரினங்களாக அனகொண்டா பாம்புகள் மற்றும் பாயிரி மீன்கள் காணப்படுகின்றன. அரிய இடங்கள் மற்றும் சிறப்புகள். மணவாய் இன மக்கள். அமேசான் மழைக்காடுகளில் சுமார் 400 பழங்குடியின குழுக்கள் வாழ்கின்றன. அவர்கள் 300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகின்றனர். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். வன அழிப்பு, ஆக்கிரமிப்பு, விவசாயம் மற்றும் தங்கள் தோண்டல் ஆகியவற்றை மழைக்காடுகளின் பரப்பளவை குறைத்து வருகிறது. காடழிப்பு உலகின் வெப்பத்தன்மையாக்கும் முக்கிய காரணமாக விளங்குகிறது.